அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி மெகாபிரிவா 1967 வருஷம் ஆந்திர பிரதேசத்தில் யாத்திரையில் இருக்கிறத பார்த்துட்டு வரும். ஆந்திர பிரதேசத்தில் பல இடங்கள் இந்த கோதாவரி தீரத்தில் யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறதே தான் பத்ராஜலத்துக்கு பெரியவா வரணும் அப்படின்னு வரா. அந்த பத்ராஜலத்தில் வரத்தே பிரபலமான ஸ்தபதி தேவகோட்டை எஸ்எம் கணபதி ஸ்தபதி அப்படிங்கிறவர் பெரியவாளை வந்து தரிசனம் பண்றார். அப்படி கணபதி ஸ்தபதிக்கும் பெரியவாளுக்கும் என்ன ஒரு தொடர்பு, அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் சிலதெல்லாம் நம்ம அவசியம் பார்க்கணும். இந்த ஸ்தபதி அந்த பரம்பரையா அந்த குலத்தொழில பண்ணிட்டு ரொம்ப பெரிய வித்வானா இருக்கிறவர், பெரியவாளோட பரிபூர்ணமான அன்புக்கு பிரியத்துக்கு பாத்திரமானவர், பல சாதனைகள் புரிஞ்சிருக்கு, அவருக்கு பத்மஸ்ரீ முதலான அவார்டெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற கணபதி ஸ்தபதி தன்னோட அனுபவத்துல பல விஷயங்களை சொல்றது ரொம்ப ரசமா இருக்கும். அதுல ஒரு சிலதையும் நாம பார்க்கணும். இவர் ஆந்திர பிரதேச அரசாங்கத்துல கவர்மெண்ட்ல இந்த சீஃப் இன்ஜினியர் கிரேட்ல உத்தியோகமா இருந்தார். பிரம்மானந்த ரெட்டி, சென்னா ரெட்டி, என் டி ராமராவ் முதலான முதல் மந்திரிகளுக்கெல்லாம் இவர் ரொம்ப நெருக்கமா இருந்தார், பிரியமா இருந்தார். அவள்லாம் ரொம்ப இவர் ஆதரிச்சு வச்சிருந்தா. அப்படி ஹைதராபாத்தில் இருக்கிறதே ஒரு நாளைக்கு பெரியவாள்கிட்டேன்னு தந்தி வந்தது. பெரியவா இந்த ஆகம விஷயத்துல சில்ப விஷயங்கள்லாம் எப்போ ஏதானும் முக்கியமான விசேஷங்கள் சந்தேகம் இருந்தா கலந்தாலோசிக்கணும், ஏதான காரியங்கள் இருந்தா உடனே வர சொல்லி ஸ்தபதியை கூப்பிடுற வழக்கம். எப்போ மடத்திலேருந்து உத்தரவு பெரியவாள்கிட்டேருந்து வந்தாலும் ஸ்தபதிக்கு எந்த ஒரு தடையும் இல்லாத, ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருந்தாலும் உடனே எந்த லீவுக்கு ஒரு விக்னம் இல்லாத உடனே வரத்துக்கு சௌரியமா இருந்தது. அப்படி ஒரு நாளைக்கு தந்தி வருது. தந்தி வந்தா இவர் உடனே கிளம்பி ராத்திரியே கிளம்பி வெடிகாரத்தால 5 மணிக்கெல்லாம் வந்துட்டார். காஞ்சிபுரம் வந்தா பெரியவா சர்வதீர்த்தம் அப்படிங்கிற ஒரு குளம், அந்த சர்வதீர்த்த கரையில பெரியவா இருக்கா. இவர் நேர பஸ்ஸை விட்டு இறங்கி சர்வதீர்த்த கரைக்கு போனார் பெரியவாளை தரிசனம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒத்துரும் இல்லை, ரொம்ப ஏகாந்தமா இருக்கு அந்த வெடிகார்த்தால வேளையில. பெரியவாளுக்கு கூட கைங்கரியம் என்ற ஒருத்தர் மட்டும் வெளியில நின்று இருக்கார். ஸ்தபதி வந்திருக்கார். போய் சொன்னோன்னு கூட கைங்கரியம் என்றவர் சொன்ன, பெரியவா இப்போ ஜபத்துல இருக்கா, தபஸ்ல இருக்கா, அதனால இப்போ அவளாவே அது கலைஞ்சு வெளியில வந்தாதான் நம்ம பார்க்க முடியும், வெயிட் பண்ணுங்க விடியறதுக்குள்ள வந்துருவா அப்படின்னு சொன்னார். இவர் நின்று இருக்கிறவர் ஒரு ஆர்வம், பெரியவா உள்ளுக்குள்ள ஜபம் பண்றதே எப்படி இருக்கா என்ன பண்றா அப்படின்னு பார்க்கலான்ட்டு உள்ள எட்டி பார்த்தார். ஒன்றும் பெருசா ரூமும் எல்லாம் கிடையாது, அங்கங்க தட்டி வச்சு தடுத்து இது மாதிரி ஓலை குடிசை பர்ணசாலையா தான் இருந்தது. எட்டி பார்த்தா அவருக்கு ஒரு அபூர்வமான தரிசனம் காட்சி. என்ன அப்படின்னா, பெரியவா எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாத நடுப்புற ஒத்த காலில் நின்றுண்டு ஒரு காலை தூக்கி அப்படி மடிச்சு அப்படி தொப்புள்ள நாபியில வச்சுண்டு கையை தூக்கி தலைமையில வச்சுண்டு தியானம் பண்ணிட்டு தபஸ்ல இருக்கா. வயசு என்ன பெரியவாளுக்கு? 80 வயசு. அப்படி இருக்கிறவர் ஒத்த காலில் ஒரு சப்போர்ட் இல்லாத நிற்கிறது, அதுவும் ஒரு காலை தூக்கி நாபியில தொப்புள்ள வச்சுண்டு 2 கையும் தூக்கி மேலே வச்சுட்டு அஞ்சலி ஹஸ்தமா நின்று தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த காட்சி ஸ்தபதிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது எப்படி இருக்கு அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் பார்த்தேன்னா இன்னைக்கும் காமாட்சியில தபஸ் காமாட்சி அப்படின்னு ஒரு உருவம் மாங்காடுன்னு இருக்கு. இந்த மாங்காடுல பார்த்தாலும் அம்பாள் தபஸ் காமாட்சி அப்படின்னு. இந்த தபஸ் காமாட்சி கோலத்தை சிற்பங்கள்ல எப்படி வடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இதே போஸ்ல தான் அம்பாள் ஒரு காலை கீழே ஊனிண்டு பஞ்சாக்னி மத்தியில நின்றுண்டு ஒரு காலை மடிச்சு அப்படி நாபியில வச்சுட்டு தொப்பிள்ள வச்சுட்டு 2 கையும் தலைக்கு மேல உயர்த்த பிடிச்சுண்டு அஞ்சலி ஹஸ்தமா இருக்கிறாப்புல தான் இருக்கும். அதே போஸ்ல தபஸ் காமாட்சியா தான் பெரியவா இங்க நின்று இருக்கா சர்வதீர்த்த கரையில. இதை பார்த்த ஸ்தபதிக்கு நிஜமாவே ஒரு புல்ல அரிச்சுது, மெய் செலுத்துது. இதெல்லாம் ஒரு அபூர்வ ரேர் காட்சியாச்சு. நாம பெரியவா அப்படின்னா அது ரொம்ப சர்வசாதாரணமா நாம பார்த்த பெரியவா வேற. நம்மளோட குறைய சொல்றது, இனிமே அத்தை பண்றது இத்தை பண்றது, அவ நமக்கு பழத்தை கொடுக்கறது, பிரசாதம் கொடுக்கறது, இப்படிதான் நாம பார்த்திருக்கோம். சில பேருக்கெல்லாம் பாக்கியசாலிகளுக்கெல்லாம் இது மாதிரி அபூர்வமான காட்சிகள் எல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த தபஸ் கோலத்துல இந்த கணபதி ஸ்தபதி மட்டும் இல்லை, இன்னும் பல பேர் தரிசனம் பண்ணியிருக்கா. ஸ்ரீமடத்துல கைங்கரியம் என்றவர் சந்திரமௌலி அப்படின்னு இருக்கார். அவர் கலவையில் இருக்கிறதே பெரியவா அது மாதிரி கோலத்துல பார்த்திருக்கார். இதே காட்சியில இதே போஸ்ல
அதே மாதிரி மாலி அப்படின்னு இருக்கிற மகாலிங்கம் அப்படின்னு மடத்துல அவரும் இது மாதிரி காட்சியில பார்த்திருக்கு. இப்படி பல பேர் பார்த்திருக்கா இந்த தபஸ்காமாட்சி கோலத்துல ஒத்த காலில் பெரியவா நின்று தபஸ் பண்றத கோலத்தை. அப்படிதான் நீங்க சர்வதீர்த்த கரையில பார்த்தவர் அப்படியே பிரமிச்சு வெளியில காத்து நிற்கிறார். பெரியவா கொஞ்ச நேரம் ஆகணும்னு பொழுது விடிஞ்சா பெரியவா தபஸ் முடிஞ்சு கட்டில கீழே போட்டு அதுல உட்கார்ந்துட்டு இருக்கா. பெரியவா கட்டில போட்டுன்னு உட்காந்துக்கிறதே ஒரு வினோதமா இருக்கும். எல்லாரும் 4 காலு கீழே இருக்கும், மேல பிளாட்டா அந்த பலகா இருக்கும், அதுல தான் உட்காருவா. பெரியவா என்ன பண்ணுவா, அதை அப்படியே கவுத்து போட்டு கால்லாம் மேல இருக்கும், அந்த பிளாட்டா பலகா மாதிரி கீழே இருக்கும், அதுல உட்கார்ந்துட்டு இருப்பா. அப்படி உட்கார்ந்துன்னு கூட கைங்கரியம் என்ற ஒரு சொன்ன ஸ்தபதி வந்திருக்கார் அப்படின்னா கூப்பிடு அப்படின்னா உள்ள கூப்பிட்டோன்னு பெரியவா சொன்னா, இப்பதான் ஊர்ல இருந்து வரையா? ஆமா. வந்து காஃபி சாப்பிட்டியா? இல்ல அப்படின்னு. உடனே கூட இருக்கிறவாளை பார்த்து ஒருத்தட்ட ஒரு காப்பி வாங்கி கொடு அப்படின்னா அவருக்கு காப்பி கொடுக்க சொன்னான். முக்கியமான விஷயம், அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னா. என்ன அப்படின்னா, நீ ஒண்ணு பண்ணு, இந்த காஞ்சிபுரத்துல பல கோவில் இருக்கு. கைலாசநாதர் கோவில் ரொம்ப பிரபலமானது. கைலாசநாதர் கோவிலுக்கு போ. இன்னும் இந்த சர்வதீர்த்த கரையிலேயே கோவில் இருக்கு, சிவன் கோவில் இருக்கு, அதை பாரு. இன்னும் இரவாஸ்தானம், பிறவாஸ்தானம் முதலான பல கோவில லிஸ்ட் சொன்னா பெரியவா. இதை எல்லாத்தையும் போய் சுத்தி பார்த்துட்டு கடைசியில மதங்கேஸ்வரர்னு இருக்கார். அந்த மதங்கேஸ்வரை பார்த்துட்டு நேரா அதுக்கப்புறம் காமாட்சியை போய் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்க வா, என்ன வந்து பாரு அப்படின்னு. எதுக்கு இப்படி மெனக்கிட்டு தந்தி கொடுத்து வர சொல்லி இந்த கோவில்லாம் பார்க்கணும், ஒரு ஸ்தபதியை பார்க்க சொல்லணும்? காரணம் இல்லாத பெரியவா ஒரு காரியத்தை சொல்வாளா? ஸ்தபதி உடனே சரி பண்றேன் அப்படின்னு. இதை பண்ணணுமே, இதுக்கு இத்தனை கோவிலுக்கெல்லாம் போயிட்டுறதுக்கு ஏதான ஒரு ஏற்பாடு வேணுமே. உடனே பெரியவா என்ன பண்ணா, அங்க பக்கத்துல தரிசனத்துக்கு வந்திருக்கார் பாரத் மோட்டார்ஸ் ராமச்சந்திரய்யர் அப்படின்னு. அவரை பார்த்தா, அவர்கிட்ட கேட்டா, நீ கார்ல தானே வந்திருக்க? ஆமா அப்படின்னு. நான் ஸ்தபதி இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போயிட்டு சொல்லியிருக்கேன், அதனால நீ ஒண்ணு பண்ணு, உன்னோட காரை கொடுக்குறியா, அவர் அதில் போயிட்டு வரட்டும் அப்படின்னு. உடனே ராமச்சந்திரய்யர் சொன்னார், காரை மட்டும் கொடுக்கறதோட இல்ல, பெரியவா உத்தரவு பண்ணா நானும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரேன், கூட வேணா போறேன் அப்படின்னு. பெரியவா முடிஞ்சதுன்னா போயிட்டு வா அப்படின்னு. உடனே இந்த கார்ல ராமச்சந்திரய்யர், கணபதி ஸ்தபதி, இன்னொருத்தர் எல்லாமே சேர்ந்துன்னு கோவிலுக்கெல்லாம் போறா. பெரியவா சொன்னபடியே எல்லா கோவிலுக்கும் போனா, கைலாசநாதர் கோவிலுக்கு போனா, இரவாஸ்தானம் போனா, பிறவாஸ்தானம் போனா, பல கோவிலுக்கு போனா. கார்த்தால இவா ஒரு காஃபி சாப்பிட்டதுதான். அதுக்கப்புறம் இவா இந்த யாத்திரையை ஆரம்பிச்சுட்டா. ஒவ்வொரு கோவிலுக்கா போயின்னு இருக்கா. போயிட்டு வந்தா எத்தனை நேரம் ஆச்சுன்னு, சாயந்தரம் 6 மணி வாக்குல ஆயிடுத்து. 6 மணி வாக்குல அறுத்து அஸ்தமிச்சுடுத்து. அப்போ இந்த மதங்கேஸ்வரை பார்க்கணும். மதங்கேஸ்வரை பார்த்துட்டு கடைசியா காமாட்சியை பார்த்துட்டு தங்கிட்ட வர சொல்லிதானே உத்தரவு. இந்த மதங்கேஸ்வர கோவிலுக்கு போனா அது தொல்பொருள் ஆராய்ச்சி துறையில இருக்கிற கோவில் போல இருக்கு. அது பூட்டி இருந்தது. அந்த கோவில் தரிசனம் பண்ண முடியல. அதனால நேர காமாட்சி கோவில் போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்ட்டு போறா. காமாட்சி கோவில் படி ஏறுறா. படி ஏறுறதே பட்டையா விபூதியை போட்டு ஒரு 10 வயசு பையன், ஜெகஜோதியா ஒரு பையன், அவர் திடீர்னு எத்தாப்புல வந்து, உங்களை பெரியவா மதங்கேஸ்வரை பார்த்துட்டு தானே காமாட்சியை பார்க்க சொல்லி உத்தரவாயிருக்கு, அதனால நேரம் மதங்கேஸ்வரை போய் பாருங்க அப்படின்னு திருப்பி வான் பண்ணாப்புல சொன்னார். இதை சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த பையனை காணும். எங்க போனார் தெரியல. கணபதி ஸ்தபதி சொல்லுவார், அன்னைக்கு அந்த குழந்தை வந்ததை பார்த்தா எங்கேருந்து அந்த பையன் வந்தார், இப்படி ஒரு ஆர்டரை பண்ணினர், ஞாபகப்படுத்தினர், திருப்பி எங்க போனார்னு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒன்னும் ஆதிசங்கரா இருக்கணும், இல்ல பெரியவாளா இருக்கணும், இவா 2 பேருக்குள்ள யாரோ ஒருத்தர் தான் அப்படி வந்திருக்கணும் அப்படின்னு அவர் தீர்மானமா சொல்றார். இந்த குழந்தை வந்து இப்படி வான் பண்ணினோன்னு இவாளுக்கு இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு, ஈஸ்வர லீல அப்படின்ட்டு என்ன பண்ணினா திருப்பி கோயில், அம்பாள் கோயிலுக்குள்ள போல விசாரிச்சுண்டு அப்புறம் அந்த வாட்ச்மேனை விட்டு அந்த கோவில திறக்க சொல்லி ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட் எடுத்துட்டு இந்த மதங்கேஸ்வரை பார்த்தா அதுல ரொம்ப அபூர்வமான சிவதாண்டவங்கள்ல சிலதெல்லாம் இருக்கு, சிற்பங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்து இவருக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. அதெல்லாம் பார்த்து இந்த மதங்கேஸ்வரம் முழுக்க பார்த்துட்டு உடனே காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு நேர பெரியவா இருக்கிற இடத்துக்கு சர்வதீர்த்த கரைக்கு வந்தா. ராத்திரி ஆயிடுத்து. பெரியவா வந்தா எல்லாத்தையும் பாத்தியா விசாரிச்சா, எல்லாம் ஒன்னொன்னா விசாரிச்சுட்டு அப்ப பெரியவா சொல்றா, இன்னைக்குதான் பொன்னான நாள், வாழ்க்கையில ஆயுசுல பொன்னான நாள் அப்படின்னா. ஸ்தபதிக்கு புரியல. பெரியவா நம்மள தந்தி கொடுத்து வர சொல்லியிருக்கா, தந்தி கொடுத்து வந்ததுக்கு இந்த கோவில்லாம் போய் சுத்தி பார்க்க சொன்னா.
இப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோன்னு பொன்னான நாள்னு பரம சந்தோஷமா இருக்கா. அப்படியே மந்தகாச முகத்தோட பெரியவா அப்படி பிரசன்னமா இருக்கிறது ஸ்தபதிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. போராத்துக்கு பெரியவா பொன்னான நாள்னு வேற சொல்றாளேன்னு. என்ன பொன்னான நாள் அப்படின்னா, பெரியவா சொன்னா, நான் 45 வயசு வாக்குல இந்த காஞ்சி புராணத்தை படிச்சிருக்கேன். அந்த காஞ்சி புராணத்தை படிக்கிறதே இந்த காஞ்சிபுரத்தோட விசேஷங்கள்லாம் அதுல சொல்லப்பட்டது, என்னென்ன கோவில் இருக்கு, அந்த கோவிலோட பெருமை என்ன, இது எல்லாம் அதுல சொல்றது. இப்படி எல்லாத்தையும் படிச்சுன்னு வரதே ஒரு விஷயம் எனக்கு அபூர்வமா அதுல தென்பட்டுது. என்ன அப்படின்னா, இந்த சிவபக்தாள்லாம் தனுர் மாசத்துல பகவான் நாமாவை சொல்லிட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இந்த இடத்தெல்லாம் வருவா அப்படின்லாம் சொல்லுது. அதே மாதிரி சிவராத்திரியில எந்தெந்த காலங்கள்ல எந்தெந்த கோவில்லாம் தரிசனம் பண்ணுவா அப்படி இல்லாம அதெல்லாம் சொல்லப்படுறது. அப்படி ஏகாம்பரேஸ்வர தரிசனம் பண்ண வரத்தே அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்துல அனந்த பத்மநாபேஸ்வரர்னு ஒரு சுவாமி அவரை தரிசனம் பண்றா அப்படின்லாம் சொல்லி இருந்தது. ஆனா இன்றைய காலகட்டத்துல பார்த்தா பல கோவில் நமக்கு தெரியறது. ஆனா அனந்த பத்மநாபேஸ்வரர் அப்படின்னு ஒரு சுவாமி இருக்கிறதா தெரியல. அது எங்க இருக்கும்னு நானும் யோஜனை பண்ணேன். 45 வயசுல படிச்சதை இப்ப சொல்றா, 50 வருஷம் கழிச்சு. யோஜனை பண்ணிட்டே இருந்தேன். அப்படி இருக்கிறதே பார்த்தா அப்புறம் எனக்கு தோணித்து, அந்த புஸ்தகத்துல சொல்லியிருக்கிற இடத்தெல்லாம் வச்சுன்னு பார்த்தா, இப்ப லிங்கப்பையர் தெரு அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்துல. அந்த இடத்துல தான் இங்கேயோ அந்த கோவில் இருந்திருக்கணும், அந்த சுவாமி இருந்திருக்கணும் அப்படின்னு தீர்மானமா தெரிஞ்சது எனக்கு. அப்படியே யோஜனை பண்றதே ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் மல்லிகார்ஜுன ராவ் அப்படின்னு பேரு. அவர் ஆந்திரா தேசத்தை சேர்ந்த பிராமணா, தெலுங்கு பிராமணா. அவரோட ஒரு நாளைக்கு என்ன பண்ணியிருந்தேன், நான் இந்த சர்வ தீர்த்தத்துல இது நடந்தது எப்போ 45 வருஷத்துக்கு முன்னால. அப்போ ஆயிடுத்து. இவர் புராணம் படிச்சார். இது எங்க இருக்கும்னு யோஜனை பண்ணிட்டே இருக்கா. இப்போ சர்வ தீர்த்த கரையில இருக்கிறது என்னன்னா, யாரோ ஒரு பையன் வந்து தினம் கால வேளையில பெரியவாளை பிரேட்சணம் பண்றது, நிறைய பிரேட்சணம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். இப்படி பல நாள் பண்ணிட்டு இருக்கிறது பெரியவா நோட் பண்ணிட்டா. பார்த்தா ஒரு நாளைக்கு அந்த பையனை கூப்பிட்டு கேட்டா, ஆமா நீ யாரு, எந்த வீட்டு பையன், எதுக்கு தினம் இங்க வந்து பிரதட்சணம் பண்ற, சுத்துற என்ன காரணம் அப்படின்னு. உடனே அந்த பையன் சொன்னா, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருத்து, மாரடைப்பு வந்துருத்து, ஏதோ வைத்தியம் பண்ணி இப்போ ஓரளவுக்கு பொழைச்சு வந்துட்டேன். ஆனா இது திருப்பி வராத இருக்கணும், நானுமே எனக்கு ஆயுசு வளரணும் அப்படின்னாக்க, நான் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னா பெரியவாளை பிரதட்சணம் பண்ணினாக்க சரியா போயிடும்னு சொன்னா எல்லாரும். அதனால நான் வந்து பெரியவாளை பிரதட்சணம் பண்றேன். எங்க அப்பா பெரியவாளை பிரதட்சணம் பண்ணு கட்டாயம் சரியா போயிடும்னு சொன்னா, அதனால நான் வந்து பண்றேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னா, உங்க அப்பா யாரு அப்படின்னு. உங்க அப்பா பேரு என்னன்னா மல்லிகார்ஜுன ராவ்னு பேரு அப்படின்னு. இந்த தெரு அப்படின்னு சொன்னா பெரியவாளுக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுது. அப்படியா அப்படின்னா, அந்த உங்க அப்பாவை அழிச்சுன்னு நாளைக்கு இங்க அழிச்சுன்னு வா, நான் பார்க்கணும் அவரை அப்படின்னு. மறுநாளைக்கு அந்த பையன் அப்பா மல்லிகார்ஜுன ராவோட வந்து பெரியவாள்கிட்ட தரிசனம் பண்ண வரத்தையே இந்த மல்லிகார்ஜுன ராவ் பெரியவாள்கிட்ட அழுதுன்னு வர நமஸ்காரம் பண்ணார், பிரார்த்தனை பண்ணார். அவர் சொல்ற, இந்த குழந்தைக்கு இது மாதிரி மாரடைப்பு வந்துடுத்து, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுத்து, பெரியவா தான் அனுகிரகம் பண்ணி இந்த குழந்தைக்கு ஆயுசை கொடுக்கணும். அதோட இல்லை, நான் இப்போ என்னோட ஐஸ்வர்யம் எல்லாம் இப்போ எடுத்து நான் ரொம்ப ஏழ்மையில இருக்கேன். இவனுக்கு பெரிய வைத்தியம் எல்லாம் பண்ணணும்னா அதுக்கு பண்றதுக்கு என்கிட்ட சக்தியும் இல்லை. அதனால பெரியவா தான் ஒரே புகலிடம், பெரியவா தான் காப்பாற்றணும் அப்படின்னு இந்த அழுத உடனே பெரியவா கேட்டா, இப்ப கொடுக்குறியா அந்த வீட்டை, இப்ப கொடுக்குறியா அந்த இடத்த அப்படின்னா. தாராளமா கொடுக்குறேன், பெரியவா எதை வேணாலும் எடுத்துக்கணும் அப்படின்னா. இதுல என்ன காரணம் அப்படின்னா, பெரியவா சொன்னா இல்லையா, இந்த அனந்த பத்மநாபேஸ்வரர் எங்க இருக்குன்னு இவ அனுமானம் பண்ணினது இந்த லிங்கப்பையர் தெருல எந்த இடத்துல அப்படிங்கறது, இந்த வீடு மல்லிகார்ஜுன ராவ்ங்கிற வீட்டுல அந்த இடத்துலதான் எங்கேயோ இருக்கணும். காலப்போக்குல இந்த கோவில இடிஞ்சு போயிடுத்து, பாழாயிடுத்து, அதுக்கு மேல வீடு கட்டின்னு வந்திருக்கா அப்படின்னு தெரியுது. அதனால அவர்கிட்ட கேட்டேன், முதல்ல இந்த காஞ்சி புராணம் 45 வருஷத்துக்கு முன்னால படிச்சா இல்லையா, அப்பவே இதை அனுமானம் பண்ணி அந்த மல்லிகார்ஜுன ராவை கூப்பிட்டு கேட்டிருக்கா பெரியவா, நீ அந்த வீட்டை எனக்கு கொடுத்துரு, நான் உனக்கு மடத்துல எந்த இடம் சொல்றியோ அந்த இடத்துல நான் உனக்கு மடத்து மூலியமா உனக்கு ஒரு இடம் வாங்கி தரேன் காஞ்சிபுரத்துல, நீ சௌக்கியமா இருக்கலாம், அந்த வீட்டை கொடு அப்படின்னா. அந்த சமயத்துல அந்த மல்லிகார்ஜுனாவுக்கு என்ன போராத காலமோ என்னமோ தெரியல, தரமாட்டேன் அப்படின்னு விட்டார். அப்ப தரல. இன்னொன்னு, மடத்துல தானே கேட்கிறா, அதனால
நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பணம் கேட்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் நம்ம தொல்லை யாரானு இது மாதிரிலாம் நமக்கு சொல்லித்தரத்துக்கு இல்லை நமக்கே இது மாதிரி மனசுல விகல்பம்லாம் தோன்றது சகஜம். கலியோட இந்த குணத்தினால என்ன பண்ணும், இப்படிலாம் நமக்கு தோணும். மடத்துல தானே கொடுக்குறா, இன்னும் அம்ட்ட மட்டும் எடுத்துக்கலாமே, நிறைய வாங்கிக்கலாமே அப்படி எல்லாம் தோணும். அது பெரிய சிவசொத்தாச்சே, சந்திரமணீஸ்வர சொத்தாச்சே, அதில் எவ்வளவு ஜாகிரதையா இருக்கணும், குருவோடது சன்னியாசிகளோடது நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்லாம் நமக்கு அப்போ பக்குவம் வராது. நமக்கு பிற்காலத்தில் அது அனுபவப்பட்டாதான் பரிபக்குவப்படும். அதை போலதான் இவரும் என்ன பண்ணியிருக்கார், அப்போ தரத்துக்கு மறுத்துட்டார். இல்லை கூட அதிக விலை எதிர்பார்த்தாரோ என்னமோ தெரியல, அப்போ கொடுக்கல, அது சரியா வரல, விட்டுட்டா பெரியவா. இப்போ 35 வருஷம் 40 வருஷம் கழிச்சு இது மாதிரி ஆயிருக்கு. அவர் பிள்ளைக்கு எப்படின்னு அவருக்கும் ஸ்திதியெல்லாம் இறங்கி போயிடுத்து கீழே வந்துட்டார். இப்போ சொன்னார், பெரியவா எதை கேட்டாலும் அந்த இடத்துல நான் கொடுக்குறேன், எனக்கு குழந்தைக்கு உடம்பு சௌரியமாயி க்ஷேமா இருந்தா போறோம், நான் நன்னா இருந்தா போறோம், நான் அப்போ எப்பயே கொடுத்துருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், கொடுக்கல, அதனால இப்போ பெரியவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. பெரியவா சொன்னா, நீ என்ன கேட்கறியோ கொடுக்கணும், இப்ப என்ன எதுவுமே கொடுக்க வேண்டாம், பெரியவா எடுத்துக்கிட்டேன், ஏனாமாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டார். உடனே பெரியவா அந்த வீட்டுல பின்பக்கம் தோட்டத்து பக்கமா இருக்கிற இடத்த வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிண்டா. நேத்திக்கு தான் அந்த பையன் வந்தான், அந்த அப்பாவும் வந்தார். வந்து இந்த கதையெல்லாம் நடந்திருக்கு, இப்போ அவ அந்த இடத்த தரேன்னு சொல்லிட்டா, அதுக்காக தான் உன்னை தந்தி கொடுத்து வர சொன்னேன். நீ என்ன பண்ணு, நாளை கார்த்தால கிளம்பி போய் அந்த வீட்டுல பின்பக்கத்துல டாய்லெட் இருக்கும், கக்கூஸ் இருக்கும், அந்த கக்கூஸுக்கு 10 அடியில நீ தோண்டி பாரு, அங்க என்ன கிடைக்கிறதுன்னு பார்த்துட்டு வா அப்படின்னா. அங்கதான் அந்த சுவாமி இருக்கணும், அந்த அனந்த பத்மநாபேஸ்வரர் அப்படின்னு சொன்னா பெரியவா. ஜானகி ராமையா அப்படின்னு மடத்துல கைங்கரியம் பண்றாரு, அவர்கிட்டையும் சொன்னா, நீனு அவரு கூட போய் ஹெல்ப் பண்ணு, ஆளை அழிச்சுன்னு போங்கோ, அதுக்கு உண்டான கிடப்பாரு என்னென்ன உபகரணம்லாம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் இங்க தோண்டி பார்த்துட்டு வா, நாளைக்கு வந்து பார்த்துட்டு வந்து எங்கிட்ட சொல்லு அப்படின்னு. இன்னைக்கு அவர் கொடுத்துட்டார், அதனால்தான் பொன்னான நாள் பொன்னான நாள் அப்படின்னு இருக்கா. சுவாமி இப்போ பூமியிலேருந்து வெளியில தெரிய போறார், எங்க இருக்காருங்க தெரிய போறது, அதனால்தான் பொன்னான நாள் பொன்னான நாள்னு பெரியவா சொல்லியிருக்கா. அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கா. கணபதி ஸ்தபதிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஓ, இப்படி ஒரு அபூர்வம் நடக்கிறதுக்காக தான் பெரியவா வர சொல்லியிருக்கா அப்படின்ட்டு. உடனே மறுநாளைக்கு கர்த்தால போனர், எல்லாரையும் வச்சுட்டு பெரியவா சொன்ன இடத்துல அந்த டாய்லெட்டுக்கு பக்கத்துல அடியில தோண்டி பார்த்தா 2 அடி ஒரு இடத்துல, அதுக்கு பக்கத்துல 2 அடி தோண்டினாலும் டங்குன்னு கிடப்பாரு மோதித்து, அதுல 1.5 அடி டயாமீட்டர்ல சிவலிங்கத்தோட மேல் பாகம் தெரிய ஆரம்பிச்சது. உடனே பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல பார்த்தா நந்தி தெரியறது. இப்படி நந்தி தெரிஞ்சது, சிவலிங்கம் தெரிய ஆரம்பிச்சுடுத்து. அவ முழுக்க தோண்டி எடுத்துட்டா. ஸ்தபதி சொல்வார், அந்த இடம் அவ்வளவு ஒரு அசிங்கமா இருக்கு, கக்கூஸ்க்கு மேல அடியில சுவாமி இருக்கார், இந்த பக்கம் பார்த்தா செப்டிக் டேங்க், அப்படி சாக்கடை போறது, துர்நாத்தன்னா அப்படி ஒரு நாரது நின்று வேலை செய்ய முடியல, அப்படி ஒரு இடத்துல கீழே சுவாமி இப்படி பாதாளத்துல இருக்காருன்னு பார்த்தா ஆச்சரியமா இருந்தது. இதை எங்கேயோ குளத்தங்கரையில சர்வதீர்த்த கரையில உட்காந்துருக்கிற பெரியவா இப்படி இருக்கிறத பார்த்துட்டு சொல்றாரு அப்படின்னு. இந்த சுவாமி கண்ணில் தென்பட ஆரம்பிச்ச உடனே இவாளுக்கு ஒரே சந்தோஷம். உடனே போய் பெரியவாள்கிட்ட சொன்னான், சிவலிங்கம் தெரிய ஆரம்பிச்சு கொடுத்து, தோண்டி எடுத்தாச்சு பார்த்தாச்சு அப்படின்னு அமுட்டு அப்படின்னு. உடனே பெரியவா தண்டத்தை தூக்கிட்டு கமண்டலத்தை தூக்கின்னு கிளம்பிட்டா. இவாள்லாம் சொன்னா, இல்ல இல்ல அந்த இடம் பெரியவா வராப்பல இல்ல, ஒரே டாய்லெட்டா இருக்கு, அந்த இடம்லாம் ஒரே அசிங்கமா இருக்கு, துர்நாத்தமா இருக்கு, அதனால அதெல்லாம் நாங்க சரி பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டு கூப்பிடுறோம், அப்புறம் பெரியவா வந்து சுவாமி தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னா. பெரியவா உடனே என்ன சொல்லிட்டா, ஆனானப்பட்ட பரமேஸ்வரனே இத்தனை காலங்காலமா இத்தனை வருஷமா அந்த கக்கூஸ் கடியில உட்காந்து துர்நாத்தத்தை அனுபவிச்சுருக்கு, நான் வரப்படாதா என்ன, ஈஸ்வரனே அதை தாங்கின்னு இருக்கு, நான் ஏன் வரப்படாது அப்படின்னா. அது கேட்கல, நேரம் வந்துட்டா. வந்தா தன்னோட கமண்டலத்துல தீர்த்தத்தினால இந்த சுவாமிக்கு அபிஷேகத்தை பண்ணினா, வில்வத்தை போட்டா, தரிசனம் பண்ணிட்டா. பரம சந்தோஷம், பரம சந்தோஷம். உடனே ஸ்தபதிகிட்ட சொன்னா, இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டணும், இந்த சுவாமிக்கு கோவில் கட்டு, இவர் தான் அனந்த பத்மநாபேஸ்வரர்னு சுவாமி, இதுதான் காஞ்சி புராணத்துல சொல்லியிருக்கிற மூர்த்தி அப்படின்லாம் சொல்ல. அதுக்கப்புறம் இப்ப கோவிலா கட்டப்பட்டு அதுல பெரியவா அந்த முன்னாலே கர்ப்பகிரகத்துல முன்னால அனந்த பத்மநாபேஸ்வரர் அப்படின்னா எல்லாருக்கும் அனந்த பத்மநாப சுவாமி அப்படிங்கிறது திருவனந்தபுரத்துல அனந்த சைனம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிரபலமா தெரிஞ்சிருக்கும். மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கிறது திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்றோம். அந்த அனந்த பத்மநாப சுவாமிகிட்ட பார்த்தீங்கன்னா அந்த படத்துல பார்த்தாலும் சரி, இன்னைக்கும் திருவனந்தபுரத்துல மூலஸ்தானத்துல போய் பார்த்தா
அந்த அனந்த பத்மநாபர் என்ன பண்ணிட்டு இருக்கார், படுத்துன்ற கோலத்தில் இருந்தா கூட வலது கையால இப்படி ஒரு சிவலிங்கத்தை அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிறாப்புல இருக்கும். வில்வத்தை போட்டு பூஜை பண்றாப்புல இருக்கும். அந்த கைக்கு கீழே இன்னமும் சிவலிங்கம் அப்படியே தான் இருக்கு. இவர் பூஜை பண்ணிட்டு இருக்கார். விஷ்ணு பரமேஸ்வரனை பூஜை பண்ணிட்டு இருக்கார் அனந்த பத்மநாபர். அப்படி பூஜை பண்றாப்புல சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கம் என்னென்ன, அதுதான் இந்த காஞ்சியில இருக்கிற அனந்த பத்மநாபேஸ்வரர் அப்படின்னு இந்த புராணம் சொல்றது. இதைத்தான் எடுத்து சொல்லி பெரியவா இப்படி சாட்சாத் அனந்த பத்மநாபரான மகாவிஷ்ணுவே பூஜை பண்ணின சுவாமி அவர் காலத்தோட கொடுமை எப்படி இருந்திருக்காருன்னு இங்கே டாய்லெட்டுக்கு அடியில உட்கார்ந்து இருந்திருக்கார் இத்தனை நாளா. அப்படி இருந்த சுவாமிக்கு எப்படி ஒரு வடிவு காலம் எப்போ வந்ததுன்னர், பெரியவாளோட முயற்சியினால அவளோட தாபத்தினால அந்த சுவாமிக்கு ஒரு நல்ல காலம் பிறந்து இன்னைக்கு கோவில்ல நித்திய பூஜையோட இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு நமக்கு தெரியறது. இத பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கணபதி ஸ்தபதியை ஹைதராபாத்லேருந்து உடனேயே தந்தியை கொடுத்து இங்கே வர சொன்னான் அப்படின்னு. நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். சில இடங்கள்ல பார்த்தாக்க இந்த காஞ்சிபுரத்துல பல இடம், பல சிவலிங்கங்கள், பல சுவாமிகள், பல மகான்கள் இந்த காஞ்சிபுரத்துல தபஸ் பண்ணி பூஜை பண்ணாத தேவதைகளே இல்லை, ரிஷிகளே இல்லை, ஞானிகளே இல்லை அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு பல பேர் பல ரிஷிகள், பல தேவதைகள் எல்லாரும் பூஜை பண்ணி இருக்கா. பல சுவாமி எல்லாம் பெரியவா பிற்காலத்துல காஞ்சிபுரத்துல இருக்கிறதே பார்த்து கண்டுபிடிச்சு அந்த சுவாமிக்கெல்லாம் ஒரு தீபாவளிக்கு என்ன பண்ணா, அத்தனை சுவாமிக்கும் எண்ணெய் தேய்ச்சி அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு எல்லாம் பண்ணணும். அப்படி நாமெல்லாம் பிரமாதமா தீபாவளி கொண்டாடிக்கிறோம். இந்த சுவாமி எல்லாம் ஒண்ணும் இல்லாத இருக்கனால எல்லா சுவாமிக்கும் பண்ணணும் அப்படின்னு 108 சிவலிங்கத்துக்கும் மடத்துல சந்திரானு கைங்கரியமிடர் இவாளெல்லாம் கூப்பிட்டு பெரியவா என்ன பண்ணினா 4 பேட்சா பிரிச்சு கொடுத்து 4 வேன்ல கங்கா தீர்த்தம்லாம் கொண்டு போக சொல்லி, எண்ணெய் எல்லாம் கொண்டு போக சொல்லி, பூஜைக்கு உண்டான சாமான்கள்லாம் எடுத்துன்னு போக சொல்லி, அதுக்கு அசிஸ்டன்ட் 2 பேரை போக சொல்லி, அதுக்கு சிவாச்சாரியார் ஒருத்தர் போக சொல்லி, இத்தனை பேரையும் போக சொல்லி எல்லா சுவாமிக்கும் போய் ஒரு எண்ணெயை சேர்த்தி அபிஷேகம் பண்ணி அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு ஒரு பூஜையை பண்ணிட்டு வரணும், என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு காத்துருந்தா பெரியவா. இப்படி பல இடங்கள்ல அபூர்வமா எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத இருக்கிற ஒரு இடத்தெல்லாம் ஒரு விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி அது மூலியமா அந்த சுவாமியோட பிரபாவத்தெல்லாம் சொல்லி இந்திரேஸ்வரர், ஜெயந்தேஸ்வரர், இன்னும் இது மாதிரி பல அபூர்வமான மூர்த்திகள் இதோட பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் பிற்காலத்துல வரவாழ்ட்டெல்லாம் தன் பக்தாள்கிட்டெல்லாம் ஒவ்வொருத்தியா சொல்லி ஒரு சின்னதா கோவில் கட்டு அப்படின்னு சொல்லி அந்தந்த சுவாமிக்கெல்லாம் ஒரு ஆலயத்தையும் நிர்மாணம் பண்ணி அந்த கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் தானே போய் கலந்துண்டு இன்னைக்கு அந்த கோவில்லாம் அந்த சுவாமி எல்லாம் நல்ல நித்திய பூஜைகளோட பிரமாதமா இருக்கிற அப்படின்னா அதுக்கு காரணம் பெரியவா. இது பெரியவாளோட தபோ சக்தியை தான் காமிக்கிறது. இந்த கோவிலுக்கெல்லாம் பூஜை பண்றதுக்கு பல ஆலயங்களுக்கு ராஜப்பா குருக்கள் அப்படின்னு இருக்க சிவாச்சாரியர் பரம்பரையை சேர்ந்தவா, அவரை பெரியவா போய் பூஜை பண்ணிட்டு சொல்லியிருக்கா. அவ வண்டியில உட்காந்து சைக்கிள்ல வச்சுன்னு கோவிலா போய் பூஜை பண்ணிட்டு அந்தந்த கோவிலை கட்டினவாளுக்கெல்லாம் அதுக்கு அவருக்கு சம்பளம் கொடுங்கலாம் சொல்லி இப்படி பல விஷயங்கள் அபூர்வங்கள் நடத்தியிருக்கா பெரியவா. இதுக்கெல்லாம் காரணமா உறுதுணையா இருந்தார் இந்த கணபதி ஸ்தபதி. அப்படி அந்த கணபதி ஸ்தபதிக்கும் இந்த பெரியவாளுக்கும் இன்னும் என்ன தொடர்பு, இன்னும் என்ன ரசமான நிகழ்ச்சிகள் அப்படிங்கறத நாம தொடர்ந்து பார்க்கலாம்.